தற்போது ஒரு அண்மை செய்தி. ஜனநாயகன் திரைப்படத்தை சட்டவிரோதமாக இணையதளம், கேபிள் டிவிகளில் வெளியிட இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த மனுவிற்கு பதிலளிக்க இணையதள சேவை நிறுவனங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரணை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, ஜனநாயகன் திரைப்படத்தை கேபிள் டிவியில் திரையிட இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். நடிகர் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்கள் மற்றும் கேபிள் டிவிகளில் வெளியிட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டுள்ளது. நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படம் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் படத்தில் ராணுவ சார்ந்த விஷயங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் மத நல்லிணத்திற்கு ஊறு விளைவிக்கும் வகையில் காட்சியில் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறி படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி சென்சார் போர்டு உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி உடனடியாக படத்திற்கு சான்று வழங்க சென்சார் போர்டுக்கு உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீடை விசாரித்த இரு நீதிபதிகள் வந்து படத்திற்கு உடனடியாக சான்று பிறப்பிக்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ததோடு வழக்கை மீண்டும் விசாரித்த தனி நீதிபதிக்கு அனுப்ப உத்தரவிட்டிருந்தார். ஆனால் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பிய பட தயாரிப்பு நிறுவனம் தனி நீதிபதி முன் நிலுவையில் இருந்த வழக்கை திரும்ப பெற்றது. பட சென்சார் போர்டின் மறு ஆய்வு குழு ஆய்வில் இருக்கக்கூடிய நிலையில் ஜனநாயகன் படம் சமீபத்தில் இணையதளத்தில் வெளியாகியிருந்தது. இதையடுத்து படத்தை இணையதளங்களில் வெளியிடவும் கேபிள் டிவிகளில் வெளியிடும் தடை வைக்க கோரி பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் நேற்று தினம் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பாக ஒரு அவசர முறையீடான செய்யப்பட்டது. பின்னர் மனுவாக தாக்கல் செய்யும் பட்சத்தில் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நேற்று தினம் நீதிபதி தெரிவித்த நிலையில் இந்த பிற்பகல் இந்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தபோது படத்திற்கு இன்னும் சென்சார் சான்றிதழ் வழங்கும் முன்பே படத்தை சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியிட்டுள்ளதாக பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்களிலோ கேபிள் டிவிகளிலோ வெளியிட்டால் அது பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு பெருத்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் ஜனநாயகம் படத்தை இணையதளங்களிலும் கேபிள் டிவிகளிலும் வெளியிட இடைக்கால தடை விதித்து நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி இணையதள சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஜூன் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.